வணக்கம் நண்பர்களே. மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று வரைக்கும் இன்றைக்கு 29-30 நாள் ஆகுது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்து இன்று வரைக்கும் எந்த விதமான வெற்றியையும் அமெரிக்காவாலேயோ அல்லது இஸ்ரேலாலேயோ வெல்ல முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதலாவது விமான தாக்குதல் ஈரானுக்குள் நடந்து உச்ச தலைவரான அயத்துல்லா குமனி கொல்லப்பட்டவர். அதுக்கு பிறகு எக்கச்சக்கமான விமான தாக்குதல்கள் வேறு வேறு தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி முடிச்சும் அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ ஒரு விதத்திலும் முன்னேற்றத்தை காண முடியவில்லை என்று சொல்லித்தான் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இன்னும் 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் தொடர்ந்து போர் புரிந்தால் கூட ஈரானை வெல்லுறதுக்கு அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ முடியாது என்ற மாதிரி தான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அது பற்றிய செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். நண்பர்களுக்கும் முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள். ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஈரான் பற்றிய போர் செய்தி ஒரு நாளும் எல்லா இடத்துலையும் வந்து கொண்டிருக்குது. பெரிய பெரிய ஊடகங்கள் மூலமாக எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கணும். ஆனாலும் நானும் இன்றைய தேதி வரைக்கும் சில நகர்வுகளை கவனித்த வரையிலும் சில போரியல் ஆய்வாளர்கள் சொல்ற கருத்துக்களை வச்சுக்கொண்டும் ஈரானுடைய நிலப்பரப்பு, அமெரிக்காவினுடைய படத்தளத்தினுடைய விஸ்தீரணம், அவர்களுடைய பலம், இவைகளை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கல இந்த போர் கடைசி வரையும் ஈரானை வெல்ல முடியாது என்ற நிலைக்குத்தான் ஒரு சாதாரண ஒரு பார்வையாளருக்கு எனக்கே புரியுது. அதே நேரத்தில் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த போரை விரும்பவில்லை. இது ஒரு தேவையற்ற போர், இதால வெல்ல முடியாத ஒரு போர் என்று சொல்லியும் தேவையில்லாத மன கசப்புகளை உலக நாடுகளுக்கு இடையில் புகுத்திவிடும். ஒரு 3வது உலக யுத்தம் வர்றதுக்கு ஒரு காரணியாக கூட அமைந்துவிடும். அதனால நாங்கள் இதிலிருந்து வெளியில் நிற்கிறோம்னு சொல்லி நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இதிலிருந்து வெளிநடப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த போருக்குள்ள தேவையில்லாமலுக்கு வந்து புகுந்து விட்டோம் என்ற மாதிரி தான் அமெரிக்காவினுடைய நிலை இன்றைக்கு இருக்குது. ஆப்பிளுத்த குரங்கனுடைய நிலை அல்லது புலிவாலை பிடிச்ச மாதிரி ஒரு நிலையில தான் இன்றைக்கு அமெரிக்காவும் இருந்து கொண்டிருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேல் நினைச்சு கொண்டிருந்தது தன்னிடம் இருக்கிற தொழில்நுட்பங்களும் அதி உயர்ந்த எலக்ட்ரானிக் தொழில்நுட்பங்களும் அதி உயர்ந்த லேசர் தொழில்நுட்பங்களும் அதி உயர்ந்த கண்டுபிடிப்புகளும் தங்கள்கிட்ட இருக்கிறபடியால் ஈரானட்டை அந்த அளவுக்கு இல்லை என்ற ஒரு இருமாப்பில் தாங்கள் ஒரு கிழமையில் 2 வாரத்துக்கு இடையில ஈரானை தோற்கடித்து விடலாம், தங்களுடைய புலனாய்வுத்துறையான மொசாட் புலனாய்வுத்துறையை வெல்லுறதுக்கு உலகத்திலே இன்னும் ஒரு புலனாய்வுத்துறை இல்லை என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறபடியால் மொசாட்டினுடைய உதவியுடனும் தங்களுடைய தொழில்நுட்ப கருவிகளுடைய சேட்டலைட்டுகள் வேறு வேறு முக்கியமான ரேடர் மூலம் கண்டுபிடித்து அழிக்கிறதெல்லாம் தங்கள்கிட்ட இருக்கிறபடியால் ஈரானை இலகுவாக அழித்து விடலாம் என்று நினைச்சு கொண்டு வந்தது. அது முடியவே இல்லை. இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவம் மிகவும் சோர்வடைந்த நிலையில இருக்குது. ஏனென்றால் இஸ்ரேல் உள்ள நாடே ஒரு கோடி மக்களுக்கு உட்பட்ட மக்கள் உள்ள நாடு தான் அந்த நாடு. அந்த நாட்டுக்குள்ளே ஒரு 2-3 லட்சம் இராணுவத்தினர் தான் இருக்கணும். அந்த இராணுவத்தினரும் இரவு பகல் நித்திரை இல்லாமலுக்கு போர் புரிய வேண்டிய கட்டத்தில் இன்றைக்கு இருக்குது. ஏனென்றால் லெபனானுக்குள்ள உள்ள ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிராக ஒரு தரப்பு ஒரு பிரிவு படையினர் நிறைய ஆயுத தளவாடங்களோட லெபனானை நோக்கி அங்க போய் போர் புரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கான வளங்கல்கள், அதுக்கான செலவுகள், அதுக்கான ஆயுதங்கள், அதுக்கான குண்டுகள், ரவைகள் எல்லாம் கொடுத்து இஸ்ரேலும் ஒரு முடியாத கட்டத்தில் வந்துட்டது. இன்றைக்கு ஜெர்மன் நாட்டிலிருந்து ஹவுதி போராளிகள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டு தங்களுடைய ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கணும். அப்ப இதுகளையும் பார்க்கணும், ஈரானை நோக்கிய நடவடிக்கைகளையும் பார்க்கணும். இப்படி பார்க்கல இராணுவத்தினரும் சோர்வடைந்த நிலையில் இருக்கணும். ஒரே தொடர்ந்து போராட்டம் வெடிச்சத்தம் ஒன்று அழுத்து போய்விட்டணும். அதே நேரத்தில் ஈரான் அனுப்புற ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கிறதால இஸ்ரேல் நாட்டுக்குள்ள உள்ள மக்கள் வெளியில வெளிக்கிட முடியாத ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய நாடாக இருக்கிறபடியால் எங்க வந்து குண்டு விழும், எங்க வந்து ஏவுகணை வந்து வெடிக்கும், இங்க வந்து கொத்து குண்டுகள் சிதறி வெடிக்க போகுது என்ற பயத்துல மக்கள் வெளியில போக முடியாத நிலையும் ஒன்று இருக்கிறது. அதே நேரத்துல அமெரிக்காவும் பார்த்தது இது முடியவே முடியாது. எவ்வளவோ பெரிய பெரிய விமான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி பார்த்து ஒன்றாலேயும் ஈரானை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை.
இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன மாதிரி என்று சொன்னால், எங்காவது ஈரானுக்குள்ள உள்ள ஒரு சிறிய தீவு ஒரு பக்கத்தில் என்றாலும் போய் அதை நில கொண்டு அங்கு ஒரு தரை மார்க்கமாக ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் ஈரானை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது அமெரிக்கா என்று சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு கட்டுரையை தெரிவிச்சிருக்குது. அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு என்ன ஒன்று பார்க்கல, ஈரானில் உள்ள இராணுவத்தினருடைய தொகை 1 மில்லியனுக்கு அதிகமான இராணுவத்தினர் ஈரான்ல தயாராக இருந்து கொண்டிருக்கணும். அப்போ 10 லட்சத்துக்கு கிட்ட இராணுவத்தினர் இருந்து கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் 2 லட்சம் ரிசர்வ் படையினரும் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு தகுதி ஒன்று இருக்குது ஈரானிட்ட. அவர்களிடம் புரட்சிகர காவல் படையினர் என்று சொல்லி IRGC அவர்களிடமும் 1,25,000 வீரர்களில் இருந்து 190 வரையான வீரர்கள் அவர்களிடமும் ஆக்டிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுல ஒரு 2 லட்சம் இராணுவம், ஒரு 10 லட்சம், 12 லட்சம், ஒரு 2 லட்சம் ரிசர்வ் படையினர் இருக்கணும். அப்ப எல்லாம் சேர்க்கைக்கு ஒரு 15 லட்சம் 14 லட்சம் இராணுவத்தினர் தயாராக இன்றைக்கு ஈரான்ல இருந்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்கா எவ்வளவுதான் பெரிய படையெடுப்பை நடத்தினாலும் முடியாது. அதே நேரத்தில் பூகோள ரீதியாக தன்னுடைய நாட்டுக்குள்ள ஒரு எதிரி படை வர்றதை எதிர்த்து போராடுறது மிக இலகு. வெளியில இருந்து வார படையினர் எவ்வளவு பெரிய ஆயுத தளவாடங்களுடன் வந்தாலும் அவர்களால மிக இலகுவாக உள்நுழைய முடியாத சிரமங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் நடந்த சண்டையில நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு 35 வருடங்களாக சிங்கள இராணுவத்தினர் தமிழர் பகுதிகளில் ஊடுருவி உள்ளுக்கு வர முடியாத நிலை இருந்ததுக்கு காரணம் என்னென்றால், எங்களுடைய நிலப்பரப்புக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதுக்கு நில கொண்டிருக்கிறோம், மறைஞ்சிருக்கிறதுக்கு வசதி, நாங்கள் எங்களோட உணவு வழங்கல்கள் செய்யறதுக்கு வசதி, எல்லாத்துக்கும் வசதி இருக்கும். வெளியில இருந்து வர்றவருக்கு அது அந்த மாதிரியான வசதிகள் இருக்காதபடியால் அமெரிக்காவால எவ்வளவு நாள் எத்தனை வருடங்கள் இந்த ஒரு தரைமார்க்கமாக போர் தொடுத்தாலும் ஈரானை முற்று முழுதாக அழித்தால் ஒழிய வெல்லவே முடியாது என்றதை உலகமே அறிஞ்சிருக்குது. இன்றைக்கு ஈரானுக்கு சில முக்கியமான பொருட்களும் உணவுப் பொருட்களும் ஆயுத தளவாடங்களும் ரஷ்யாவிலிருந்து அஜர்பைசான் வழியாக வருகிறது என்று சொல்லியும் ஒரு தகவல் இருக்குது. அதே நேரத்தில் வடகொரியாவிடம் இருந்தும் சில இராணுவ ஆயுதங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் அறியக்கூடியதா இருக்கு. சீனாவுடைய கப்பலும் நிறைய உளவு பார்த்து தகவல்களை கொடுக்கிற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஈரான் அடிக்கிற குண்டுகள் ஒவ்வொன்றும் மிக மிக துல்லியமாக போய் அந்த இடங்கள்ல போய் விழுந்து தாக்குது. சமீபத்தில் சவுதி அரேபியாவில் இருந்த அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ விமானப்படை தளம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஏவுகணைகள் மூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2-3 ஏவுகணைகள் அவர்கள் சுட்டு வீழ்த்தினாலும் விழுந்த ஏவுகணை ஒன்று விழுந்து வெடிச்சதில் அங்குள்ள 2-3 விமானங்கள் சேதமானதாகவும் ஒரு 10-12 அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வருது. ஆனபடியால் இதுல இருந்து பார்க்கல அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, முடியவே முடியாது, ஈரானை வெல்லுறதுக்கு முடியாது. ஆனபடியால் எங்கேயாவது ஒரு தரை மார்க்கமாக ஒரு படை நடவடிக்கையை நடத்தி கார்க் தீவு அல்லது ஹோர்முஸ் நீர்கணைக்கு பக்கத்தில் இருக்கும் சில தீவுகளை, ஒரு தீவை கைப்பற்றி அந்த தீவுகள் இருந்து கொண்டு ஈரானை மிரட்டி ஈரானை ஒரு அடிபணிய வைக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்குது. அது கூட சாத்தியப்படாது என்ற மாதிரி தான் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் ஈரானிட்டே அவ்வளவு பெருந்தொகையான படைபலம் இருக்கிறதாகவும் உயிரை துச்சம் என மதித்து போராடக்கூடிய போராளிகள் இருக்கிறதாகவும் அவர்கள் தரைமார்க்கமாக இன்னும் பெரிய போராட்டங்களில் ஈடுபடாதபடியால் தரைமார்க்கமாக போராடக்கூடிய ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் ரவைகளும் எக்கச்சக்கமாக இருக்கிறதால அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ தரைமார்க்கமாக ஒரு படை நடவடிக்கை எடுக்குமா இருந்தால் படு தோல்வியில் தான் போய் முடியும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அறியக்கூடிய இருக்கிறது. நண்பர்களே, என்ன எதுவாக இருந்தாலும் போற போக்க பார்க்கல. ரொனால்டு ட்ரம்ப் எல்லாம் சொன்னவர் 4 வாரத்துல இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தது. ஐயோ அமெரிக்கா போகுது, 5 நாளையில அடிச்சு முடிச்சு போட்டு வந்துடும் மாதிரியது. இஸ்ரேலினுடைய மொசாட் எல்லாம் அவ்வளவு துல்லியமாக கண்டறியக்கூடியவர்கள் என்றெல்லாம் எதிர்வு கூறப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லாம் பிசுபிசுத்து போய் சப்பண்ட் ஆகிவிட்டது. ஆனபடியால் அமெரிக்கா இன்னும் அப்படியே தொடர்ந்து இன்னும் 2-3 வருடங்கள் இந்த போரை நடத்தினாலும் போரில் வெற்றி கொள்ள முடியாது என்றதுதான் ஒரு அனுமானமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் முடிந்தவரை தெரியப்படுத்தி தொடருங்கள்.
இந்த செய்தி பற்றிய ஒரு மதிப்பீடு ஒன்று உங்களுக்கு மனதில் தோன்றும். அதை தயவு செய்து மறக்காமலுக்கு கருத்து பகுதியில் பதிவிட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.